எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையின் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 தொடர்பான இன்னொரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் 2வது வினாத்தாள் உளச்சார்பு தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த ஆசிரியர் மதிப்புக்குரிய லோகநாதன் அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து நாங்கள் பார்த்த இடத்துல இருந்து நான் நினைக்கிற நேரத்தால் 100 பக்கங்கள் வரையில் 95 பக்கங்கள் வரையிலான எங்களுக்கு பொருத்தமான வினாக்களை தேடி கடந்த செயலமர்வுகளை கற்றிருக்கிறோம். இன்றைய செயலமர்வில் அதனுடைய மிகுதியாக இருக்கிற விடயங்களை நான் உங்களோட சேர்ந்து தொடர்ந்து பார்ப்போம். சரிதானே? அப்போ ஏற்கனவே செயலமர்வுக்கு கலந்து கொள்ளாதவர்கள் அல்லது தாமதமாக கலந்து கொண்டவர்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் ஏற்கனவே படிப்பிக்கப்பட்ட வீடியோக்கள் பதிவிடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே போல் உங்களுடைய நண்பர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற ஏனையவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதை யூடியூப்பில் போடுறது காரணமே பொருத்தமானவர்கள் அதனுடைய பயனை பெற வேணும் என்கிறது தான். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். இதில் பாருங்க, எளிமையான வினாக்கள் தான், அதிகம் சிரமமான வினாக்கள் அல்ல. இதில் 3 வினாக்கள் இருக்குது. 58 தொடக்கம் 60 வரையான வினாக்களுக்கு சரியான விடைகளை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்போ நீங்கள் விடையை கண்டுபிடிச்சு எழுதுறதில்லை, பொருத்தமான விடையை அவங்களே தந்திருக்கிறாங்க, நீங்கள் அதை வச்சு கொண்டு அதை கண்டுபிடிச்சு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? சரி, 10 ரூபாவுக்கு 3 தோடம்பழங்களை வாங்க முடியும், 80 ரூபாவுக்கு எத்தனை தோடம்பழங்கள் வாங்கலாம் என்று கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இலகுவானது தான். என்ன எத்தனை? 24. இப்போ நாங்கள் விடை எழுதுகிற போது 4வது விடை என்று போடும். 4 என்று எழுதணும். அவசரப்பட்டு 24 என்று எழுதுவீங்க. அதுக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். சரிதானே? இதை எழுதுகிற போது நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, நாங்கள் 24 அந்த புள்ளிக்கோட்டில் கொண்டே விட எழுதிடுவோம். அப்படி செய்யாமல் இருக்க வேணும் என்பதற்காகத்தான் இந்த வினாவையும் எடுத்து விளங்கப்படுத்துறது. 3 தொழிலாளர் ஒரு நாளில் உழைத்த சராசரி பணம் 95 ஆகும். 3 தொழிலாளர் ஒரு நாளில் உழைத்த சராசரி பணம் 95. ஒருவர் 115, 2ஆமவர் 65, 3ஆமவர் உழைத்த தொகை யாது? எப்படி இதை காணலாம்? 95 3ஆல பெருக்கிட்டு அது 2 கூட்டி கழிச்சு விடுவோம். அப்படி செய்யலாம். ஓகே, 95 3ஆல பெருக்கி நீங்க எவ்வளவு வரும்? 285 ரூபா வரும். 285 ரூபா வரும். 300 ரூபாய்க்கு 15 ரூபா குறையும். 285 ரூபா வரும். இதுல 115 65 180 ரூபா வந்துட்டுது. அப்ப இவ்வளவு வரும் மிச்சம் 105 ரூபா 2வது விட சார். ஓகே, 105 ரூபா 2வது விட. சரிதானே? சில வேளைகள்ல இதுல இப்போ 3 மாணவர்களுடைய சராசரி நிறைய தந்து போட்டு 2 மாணவர்களுடைய நிறைய கேட்டு போட்டு 3வது ஆள் நிறைய எவ்வளவு என்று சொல்லலாம். இந்த மாதிரியாக சராசரி வருகிற போது நீங்கள் பொதுவாக அதை 3ஆல பெருக்கி போட்டு வார தொகையிலிருந்து காண்ற சுகம். இன்னொரு வழி இருக்குது. என்னென்றால் 95 விட 115 20 கூட. சரிதானே? இது 65 95 விட 30 குறையுது. ஆகவே 10 நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அப்போ 95 10 சேர்த்து 105 காண்றது இல்லை. நான் அது எல்லாம் அந்த மெத்தட் வேணாம். நீங்கள் சாதாரணமாக பெருக்கி காணுங்க. அது உங்களுக்கு இலகுவானது. விடைய காண்றதுக்கு அது வசதியாக இருக்கும். ஒரு பாடசாலையில் ஆசிரியர் குழுவில் ஆண்களுள் 20% பெண்களில் 40% கல்வி சுற்றுலாவில் பங்கு பெற்றனர். ஆசிரியர் குழுவில் 32% ஆண்கள் எனில் மொத்த ஆசிரியர்களுள் எத்தனை சதவீதத்தினர் சுற்றுலாவில் பங்கு பெற்றனர் என்று கேட்கிறாங்க. சரிதானே? ஒரு பாடசாலையில் ஆசிரியர் குழுவில் ஆண்களில் 20% ஆட்கள், பெண்களில் 40% ஆட்கள் பங்கு கொண்டிருக்கிறார்.
சரிதானே? அப்போ ஆசிரியர்களுடைய குழுவில் 32 வீதமானோர் ஆண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 32 வீதமானவர்கள் ஆண்கள், அதனால் 68 வீதமான ஆட்கள் பெண்கள். என்ன 32 வீதமான ஆட்கள் ஆண்கள், அப்ப எங்களுக்கு தெரியும் 68 வீதமான ஆட்கள் பெண்கள். ஆண்கள்ல எவ்வளவு? 20 வீதமான ஆட்கள். 20 வீதமான ஆட்கள். அப்ப 32 வீதத்தின் 10 வீதம் எவ்வளவு? അതിന്റെ 20 வீதம். 32 வீதத்தினுடைய 20 வீதம் தானே சொல்லியிருக்கு. ஆண் ஆசிரியர்கள்ட்ட நான் எழுதி காட்டுறேன். இப்ப பாருங்க, ஆண் ஆசிரியர்களில் 20 வீதமானோர் என்று சொல்லியிருக்கு. பெண்கள்ல 40 வீதமானோர். ஆசிரியர்கள்ல 32 வீதம் தான் ஆண்கள் என்று சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் பார்க்கணும், இந்த 32 வீதத்தினுடைய 20 வீதம் என்ன? 10 வீதம் 3.2, 20 வீதம் 6.4, மொத்தத்தின் 6.4 இது. அதே போல பெண்கள் 68 வீதம். இதுதானே 68, 10 வீதம் 6.8, 6.8. അതിന്റെ 4 പങ്ക്. അതിന്റെ 4 പങ്ക്. 6.8ന്റെ 4 പങ്ക് എவ்வளவு വരും? 27.2. ഓക്കെ, 27.2. இதை கூட்டின வேண்டா 33.62 வரை வரும். சரிதானே? எத்தனை சதவீதத்தினர் சுற்றுலாவில் பங்கு பெற்றால் அன்னளவாக அவரோட வந்திருக்கிறார் என்று கருதி கொண்டு நாங்கள் 33%ங்கிறபடியே எடுக்கலாம். சரிதானே? இதுல ஏதாவது திருத்தம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். திருப்பி சொல்லுகிறேம்மா. என்னென்னால், முதல்ல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விவரம் மொத்தமாக ஆசிரியர்கள் சதவீதம் சொல்லையில ஆண்களின் 20 வீதமானோர். ஒரு பாடசாலையில ஆசிரியர் குழுவில் உள்ள ஆண்களில் 20 வீதமானோரும் பெண்களில் 40 வீதமானோரும் கல்வி சுற்றுலாவில் பங்கு பெற்றார். ஆசிரியர் குழுவில் 32 வீதமானோர் ஆண்கள். அப்ப மொத்தத்துல 32 வீதம் ஆண்கள். என்ன, അതിന്റെ 20 வீதம் தான் சுற்றுலாவுக்கு போன ஆண் ஆசிரியர்கள். 32% 20 வீதம். 32% 20 வீதம் என்றால் 32 வீதம் தர 20 வீதம் என்று எழுத போறீங்க. 100 மேல் 32 தர 100 மேல் 20. அப்ப நாங்கள் அப்படி பார்க்க அது 6.4 அன்னளவான விட வருது. அப்போ 32 வீதம் போனா மிச்சம் 68 வீதம் பெண்கள். അതിന്റെ 40 வீதம். அப்போ 100 மேல் 68 தர 100 மேல் 40 என்று போட போறோம். அப்படி பார்க்கல அதுக்கு 27.2 வருது. அப்ப 27.2 6.4 முதல் வந்தது 6.4. என்ன, 6.4ஐயும் 27.2ஐயும் சேர்த்து கூட்டினோம் என்றால் 6.8 சார் முதல் வந்தது. 6.8. ஓகே, 6.8 32 வீதமானோர். சாரி, 32 வீதமானோர் 6.4 தானே? சரி, சாரி 3.2. ஓகே, 6.4. அப்ப 6.4ஐயும் 27.2ஐயும் கூட 33.6 என்று வருது. அன்னளவா 33 வீதம். இது ஒரு சதவீதம் சார்ந்த கொஞ்சம் பெரிய கேள்வி. ஆனால் இப்படித்தான் பார்க்கணும். சில வேளைகள்ல ஒரு முழுமையான எண்ணில வரக்கூடிய ஒரு கேள்வியை உங்களுக்கு அங்க தருவிடும். இதுல இன்னொரு மொழி அறிவு சார்ந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். இதுல மேலே இருக்கிற அறிவுறுத்தலை முதல் வாசிச்சுட்டு பிறகு கேள்விக்குள்ள போகும். 1 தொடக்கம் 10 வரையிலான வினாக்கள் கீழே காணப்படும் அட்டவணையில் உள்ள சொற்களை அடிப்படையாக கொண்டவை. இதில் இருக்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இந்த அட்டவணை ஒன்றில் போட்டிருக்குது.
இதுதானே. எவையேனும் இரு சொற்களை தெரிவு செய்து ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் அடுத்தடுத்து வரும் இரு எழுத்துக்களை பயன்படுத்தி ஏதேனும் 2 சொல்லி எடுக்கலாம். எடுத்து வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லில இருந்து அடுத்தடுத்த 2 எழுத்து எடுக்கணும். ஒன்று விட்டு ஒன்று முன்பின் எடுக்கக்கூடாது. எடுத்து போட்டு இரு சொற்களை எடுத்து வச்சுக்கொண்டு 4 எழுத்துக்கள் கொண்ட 10 சொற்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். இதுல கீழே அந்த 10 சொற்களையும் உருவாக்குறதுக்குரிய வினாக்கள் தரப்பட்டிருக்கு. சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு தமிழில் ராமாயணத்தில் எழுதியவர் கம்பர் என்றால் கம் என்பதை ஒரு சொல்லில இருந்தும் பர் என்பதை இன்னொரு சொல்லில இருந்தும் கம்பர் என்று எழுத வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் இதில் இருக்கிற சொற்களை பார்ப்போம். சரிதானே. முதல் இருக்கிற சொற்களை வாசிங்க. வருடம், குழந்தை, பருப்பு, இறைவன், 50, ஆடவர், கடதாசி, பஞ்சம், சமையல், தேசியம், சராசரி, மாற்றம், திருமதி, வர்ணம், மஞ்சள், கண்கள், சங்கம், தலையணை, ஓம்படை, பாடசாலை, கடவுள், கருடன், தீபாவளி, மதகுரு, உம்பர், நாற்றம், இலங்கை, எண்ணெய், மத்திய, அவ்வழி, அதிகாரி, சிந்தனை, ஆட்கள், பண்பாடு, 9, ஐம்பொறி என்று சொல்லி மொத்தமாக 36 சொற்கள் தரப்பட்டிருக்கு. சரிதானே. புடவை வகைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் தாவர பொருள் பருத்தி. பருத்தி சார். பருத்தி. சரி. எங்க இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு? ஓகே. பருப்புல இருந்து மத்தியில இருந்து இத்தனாம் தீனாயிரம் மத்திய பாருக்கு. இணங்கு என்பதை குறிக்கும் மற்றொரு சொல் சம்மதி. சம்மதி. எங்க இருந்து எடுக்கிறீங்க? பஞ்சத்துல இருக்குது சம்மண்டு. திருமதியில திருமதியில இருக்க மதி சம்மதி. ஓகே. மற்றவர் பொருள்களை திருடுபவர். திருடன். கல்வர். கல்வர் இருக்கா? இருக்கா? கண்கள்ல கல்வர் எடுக்கலாம், திருடனும் எடுக்கலாம். ஆனால் திருடுபவர் என்று சொல்லி இருக்கிறபடியால திருடுபவர் ஒருமையா பெண்மையா? திருடுபவர் பெண்மையா? ஒருமை. என்ன திருடுபவன் என்று வந்த திருடுபவர் இதுதானே. திருடுபவர் என்பது பெண்மையப்பா. சரிதானே. பொதுவாக இலக்கணப்படி பெண்மை. அதை பற்றி திருடுபவர்கள் என்று போட்டு பழகிட்டோம். நாங்கள் கல்வர் என்பது பொருத்தமாக இருக்கும்பா. சரிதானே. கல்வர் என்பது பொருத்தமாக இருக்கும். திருடன் இப்படி மற்றவர் பொருட்களை திருடுபவன் என்று சொல்லி போட்டா அதுல திருடுபவன் என்ற ஒரு சொல்ல தரைக்குள்ளேயே திருடன் என்பதாக தர வாய்ப்பில்லை. அவ்வளவு இலகுவா தர மாட்டார். திருடுபவர் என்று போடுறபடியால நாங்கள் கல்வர் என்று எழுதுறது பொருத்தமா இருக்கும். ஆட்கள் என்பதில் இருக்கிற கல்லையும் எடுத்து ஆடவர் என்பதில் இருக்கிற வர்றையும் எடுத்து கல்வர். சரியா. பாரிய நிலப்பரப்பை குறிக்கும் ஒரு சொல் வருடத்துல வர தானம் பண்ண இருக்கா? வருடம் அங்க இருக்கு. இதுதானே கண்டம். கண் தெரியாதவன் குரு. குரு எடுக்கிறீங்க. குரு எங்க எடுக்கிறீங்க? திருமதி கடத்த சார். திருமதி முதலாவது மதகுருவில இருக்கிற குருவை எடுக்கிறீங்க. அடுத்த கருடன் இருக்கிற டன்னை எடுக்கிறீங்க. கருடன்
ஓகே, அப்ப இப்ப எடுத்தபடியால அந்த திருடனுக்கு முதல் எடுத்திருந்தா கஷ்டம் இல்லையா? திருடனுக்கு எடுத்திருந்தால் இப்ப கஷ்டமா இருக்கும். சரி, இப்போ திருப்பி வரக்கூடாது சிறப்பியா. இல்ல அப்படி எடுத்துட்டோம் தானே, நாங்கள் எடுத்து பாவிச்சிட்டோம். இதை இப்படியே புஷ் பண்ணி வச்சுக்கொண்டு நான் அடுத்த கேள்வி கொண்டு போகிறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல நிற்கும், அதை வச்சு கொண்டு விட சொல்லுங்க. சரிதானே? ஒருவருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை குறிப்பது வருமதி. வருமதி. ஓகே, அந்த திருமதியில இருந்து வருமதி சார். வருமதி. திருமதி எடுக்கலாம். வருமதி வருடத்துல வார வருமதி. ஓகே, அடுத்தது யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்பவற்றை குறிக்கும் ஒரு சொல் நாட்படை சார். எடுக்கிறீங்க. அது ஓம்படையில வர படை. ஓகே, அடுத்தது அலுவலை குறிக்கும் மற்றொரு சொல். அலுவலை குறிக்கும் மற்றொரு சொல். அலுவல். காரியம் சார். காரியம். அதிகாரியில வர காரி. காரி. வேற எம்மங்க இருக்கு. தேசியம்ல வர. தேசியத்துல வர. ஓகே, காரியம். அலுவல், காரியம். அலுவலகம், காரியாலயம், ரெண்டும் அலுவல், காரியம். தெய்வத்தை வணங்குதல் என்பதை குறிக்கும் ஒரு சொல். வழிபாடு. 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 வழிபாடு இருக்கா? அவ்வளி மிகுது, பண்பாடு மிகு. ஓகே, வழிபாடு. ஒரு தண்டிலே பல மலர்கள் மலர்ந்துள்ள பூங்கொத்து. மஞ்சரி. மஞ்சரி. மஞ்சரி என்ன? ஓகே, கிரேட். அப்போ உங்களால அவ்வளவுக்கும் சரியாக விடையளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. என்ன மொழி அறிவு நாங்கள் எல்லாரும் கட்டித்தனமா தான் இருக்கிறேன். நான் உங்களை இன்னொரு கேள்வியை கூட்டிக் கொண்டு போகிறேன்னா, இதே மாதிரியான ஒரு மொழியறிவு சார்ந்த பகுதியே தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த பகுதியை பாருங்க. அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்சிப்படுத்துற மாதிரி செய்கிறோம். மற்ற பகுதியை மிச்சத்தை பார்ப்போம். அப்ப வாசிக்க வசதியாக இருக்கும். 1 தொடக்கம் 5 வரையில் உள்ள வினாக்களில் முதலில் தரப்பட்டுள்ள சொற்கள் ஒவ்வொன்றும் இரு வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட 2 சொற்களையும் தெரிவு செய்து அவற்றை குறித்து நிற்கும் இலக்கங்களை புள்ளிக்கோட்டில் எழுதுக. சரியா? 1 தொடக்கம் 5 வரை உள்ள இலக்கங்கள்ல முதல்ல தரப்பட்டுள்ள சொற்கள் ஒரு சொல் இருக்கு. அதுக்கு 2 வேறு கருத்துக்கள் இருக்கும். இரு வேறு கருத்துக்கள். ஒரே கருத்து. ஒரு சொல்லுக்கு 2 பொருள். அந்த 2 பொருளையும் காட்டுகிற சொல்லுக்குரிய இலக்கங்களை இங்கால எழுதட்டுமா உங்களை. முதலாவது அரவம். பாம்பு, சத்தம், அசைவு. பாம்பு. அடுத்தது சத்தம். அரவம் கேட்டது என்ன? அப்ப 2, 3. 2, 3. கடகம். கூடை. வளையல் சார். வடிவம் பெறுமா? 2, 4. அடுத்தது கரி. கரினா யானை. யானை சொல்றேன். இல்ல இல்ல. சாட்சி. கரி என்பதற்கு ஒத்த சொல்லு சாட்சியும் இருக்குது. யானை, சாட்சி, அடுப்புல என்ன எரிக்கப்பட்டது மிச்சமாக
சரி, அடுத்தது இசை. பாட்டு பாட்டு புகழும் பாட்டு. பாட்டு புகழ் வரும் சார். புகழ் என்ன? இசைபட வாழ்ந்தான்டா புகழோட வாழ்ந்தாருன்ற கருத்து. 2 3 இசை என்ன? அடுத்தது இசை என்பது ஓசையா பாட்டா? ஓசை வரா சார். ஓசை என்றது அது சும்மா பொதுவான சத்தம். இசை என்றால் அது ஒரு என்ன பாட்டு. சரி, அடுத்தது மா என்பது குதிரை சொல்றது. பெரிய என்ன? மா என்பது பெரிய குதிரை. 1 4. சில வேளைகளில் எங்களை நம்பேராது மொழியறி வந்துட்டு இப்படி கேள்வியை கேட்டு விட்டால் நாங்கள் கட்டுரையும் சுருக்கம் தான் வரப்போகுதுன்ற 10-20 இப்படி கேள்வியையும் கேட்கலாம். நாங்கள் தயாராயிருப்போம். என்ன? சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம் பிள்ளைகள். 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள 5 சொற்களுள் 2 சொற்கள் எதிர்பொருள் உடையன. அச்சொற்களை குறித்து நிற்கும் இலக்கங்களை புள்ளிக்கோட்டில் எழுதுங்க. இந்த உள்ளுக்கு உங்களோட குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறார்கள், தயவு செய்த மைக்க நிப்பாட்டுங்கோ. உங்க கதைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா தெரியுது தானே, எங்களை விட்ட சத்தம் கேக்குது. இந்த மைக்கையை நோன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள 5 சொற்களுள் 2 சொற்கள் எதிர்பொருள் உடையன. அச்சொற்களை குறித்து நிற்கும் இலக்கங்களை புள்ளிக்கோட்டில் எழுதுக. சுயாதீனம் பராதீனம். sorry, சுயாதீனம் பராதீனம். பராதீனம் என்றா அதன் எதிர்கருத்து தானே. என்ன கருத்து? பராதீனம்டா வந்து அபிமானம் அடக்கப்பட்டது உள்ள, அதாவது சுயாதீனம்டா வெளிப்படை. இந்த இது விலங்கையில சுயாதீனம் என்றது அபிமானம் என்கிறது மரியாதை, ஒருவர் மீது கொண்டுள்ள ஒரு மதிப்பு மரியாதை. உங்கள் அபிமான பாடகர் என்றால் உதாசீனம் என்றது ஒருவரை என்ன சொல்றது, மதிக்காம விடுகிறது. உதாசீனப்படுத்துறது என்றால் அவரை கண்டும் காணாம அப்படி செய்யற உதாசீனம். சுயாதீனம் என்றது சுயமா முடிவெடுக்கிறது. சுயாதீனம் என்றது வேற ஒருவரும் தலையீடு செய்யாம இருக்கிறது, தானே முடிவெடுக்கிறது. மற்றவன் தலையீட்டோட எடுக்கிறது பராதீனம். பாராதீனப்படுத்துதல் என்றால் இன்னொருத்தருடைய பொறுப்பு கொடுக்கறது என்று சொல்லி ஒரு பொருள் இருக்குது. இல்லையா? அது பாராதீனம். ஓகே, அப்ப சரி. என்ன சுயாதீனம் பராதீனம்? பராதீனம் என்றா பிறருடையது. பத்தி சுதேசி பரதேசி என்ற மாதிரி. பர என்றது இன்னொன்று, சரிதானே, வேறு ஒரு. அப்ப இது சுயாதீனம் பராதீனம். அடுத்தது சுதேசி விதேசி. சுதேசி விதேசி வெளிநாட்டுக்காரன், இந்த நாட்டை சேராத. என்ன சுதேசி? அதுல 2 சொல்லல கேட்டிருக்கேன். விலங்கலபோ எதிர்ச்சொல். சரி, பராதீனம் மற்ற எதிர்ச்சொல் என்ன சொல்லி இருக்கு? 5 சொற்கள் 2 சொற்கள் எதிர்பொருளுடையன. நீங்க 2 சொல்ல கண்டுபிடிச்சு எழுதுறீங்க, சரியா? இந்த சொல் நான் சுயாதீனத்துக்கு 2 எதிர்ச்சொல் உள்ள காக்கும். இல்ல இல்ல. அடுத்தது ரூபி, நிரூபி, குரூபி, சொரூபி, அரூபி. சொரூபி அரூபி. சொரூபி அரூபி. சொரூபி என்றா உருவம் உள்ளது, அரூபி என்றா உருவம் இல்லாது.
அது உருவம் உள்ளது உருவம் இல்லாதது, சொரூபி அரூபி. சரிதானே? அடுத்தது வீரியர் சீரியர் நாரியர் வேதியர் பூரியர் போச்சுதெல்லாம். வீரியர் சீரியர் ஏண்டா என்ன வீரசீர என்ன கருத்து? இல்ல, உண்மை சொன்னா எனக்கு தெரியாது. நாங்கள் அவற்றை விடையில தேடி பார்ப்போம் என்ன கருத்துன்னு சொல்லி தானே. தெரியாது தெரியாதுதானே விடையில சார் சீரியர் பூரியர் இருக்கு சார். விலங்கையில சீரியர் பூரியர் இருக்கு. சீரியர் பூரியர் என்ன போட்டு பூரியர் இருக்கு விடையில. சரி, அப்படி எடுத்துக்கொள்வோம். எனக்கு தெரியாது உண்மையில இந்த இதுல இதனுடைய பொருள். இதுல எனக்கு தனிய சீரியர் என்பது ஒரு செம்மையானவர், சிறந்தவர், நல்லவர் என்கிற பொருளை தரும். அதே போல வேதியர் என்பது அந்தனர் என்கிற பொருளை தரும். இந்த ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே போல நாரியர் என்பது பெண்களை குறிக்கும். நாரி என்பது பெண், முதுகு என்கிற கருத்தையும் தரும், பெண் என்கிற கருத்தையும் தரும். உதாரணத்துக்கு அர்த்தநாரி ஈஸ்வரர், பாதி பெண்ணாக இருக்கிற இறைவன், பாதி பெண். அதான் அர்த்தம் என்றா பாதியா. அர்த்தம் என்பதற்கு பொருள் என்ற கருத்தும் வரும். கருத்து பொருள் ஒரு சொல்லினுடைய கருத்து, அதுக்கும் அர்த்தம் வரும். பாதி என்பதற்கும் வரும். இப்ப அர்த்த நாரி என்றது பாதி பெண்ணாக இருக்கிறவர், அர்த்த நாரி ஈஸ்வரர். அப்போ அது நாரியர் என்பது பெண்களை குறிக்கிறதாக இருக்கும். இந்த வீரியர் பூரியர் என்கிற ரெண்டு சொல்லுக்கும் பொருள் தெரியாது. அப்ப நான் தெரியாதானே சொல்ல வேணும். சரியா? அடுத்தது சார் 8வதுகம் வேற விடதான் இருக்கா, சரியா இருக்குமோ? என்ன சொல்லி இருக்கிறார்? ரூபியும் குரூபியும். சாரி, ரூபி குரூபி. ரூபி குரூபி என்பதை விட உண்மையா சொரூபி அரூபி சரியான வார்த்தை. எங்களுக்கு பொருள் தெரியுது தானே. உங்களுக்கு முதல் ஒரு தடவை சொன்னேன்னா இந்த புத்தகத்துல விடையும் இருக்குது, ஆனா நீங்க விடையோட போக வேணாம் என்று சொல்லி. சரிதானே? இந்த புத்தகத்துக்கு பிறகு வேற 2-3 பதிப்பு வந்தது, அதுல சார் திருத்தி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். சில இடங்கள்ல சில விலகல் இருக்குது. நாங்கள் நன்றியோட ஒருவருடைய புத்தகத்தை பயன்படுத்துற நேரங்கள்ல விமர்சனம் வேணாம், ரெக்கார்டிங்ல தான் சொல்லுகிறேன், நான் ஒளிச்சும் சொல்ல இல்லை. கேள்விகள்லையும் சில தவறு இருக்குது. 2 கேள்வி நான் அதனால அந்த கேள்வியை உங்களுக்கு அன்றைக்கு கொண்டு வாசிச்சுட்டு கையை விட்டுனேன். எங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தானே நாங்க படிக்கிறது. இருப்பவற்றுக்குள்ள சிறந்த புத்தகம் இது. ஏனையவர்கள் காப்பி பண்ணினதை விட இந்த புத்தகம் இருக்கிறதுக்குள்ள நல்லது. இப்ப தமிழ்ல கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு புத்தகம் இது. இதுல ஆக பிந்திய பதிப்பொண்டு வந்திருக்குது, ஒரு பச்சையும் குங்கும கலரும் கலந்தது. அந்த புத்தகத்துல நிறைய பிழைகள் இருக்குது. என்னென்றால் இந்த சமன் அந்த மாதிரியான குறியீடுகள் எல்லாம் இல்லாமல் அந்த வினாக்கள் அடிக்கப்பட்டு இந்த புத்தகத்தின் மரியாதை அந்த புத்தகம் குறைச்சி போட்டது மாதிரி. இது கிடைக்க எடுக்காதுங்க. இது என்ன மிக சரியான பதிப்பு. ஒரு பச்சை மட்டை, பச்சையும் கருப்பும் சேர்ந்து ஐக்கியூ 1000 என்று சொல்லி அது இதே புத்தகம் தான், கொஞ்சம் திருத்தம் செய்யப்பட்ட புத்தகம் இருக்குது. இனி நீங்க அதை தேடி எடுத்து படிக்க தேவையில்லை பிள்ளைகள், இவ்வளவும் போதும் உங்களுக்கு. சரிதானே? எதிர்காலத்துல இதை விட உயர்ந்த போட்டி பரீட்சைகளுக்கு ஏதாவது படிக்க வேண்டியிருந்தால் அந்த புத்தகத்தை கொஞ்சம் பாவிக்கணும். இருப்பவற்றுக்குள்ள இது நல்லது. சரிதானே? அப்ப அதே போல அடுத்தது 10வதுக்கு பாருங்க. நுண்மை, ஒருமை, பருமை, இன்மை, திண்மை. உண்மை பெருமை பெறும் சார். நுண்ணியது பார்க்கலாம் நினைக்கிறேன். இதுலயும் நுண்ணியது நுண்மை அப்படின்னு பெருத்தது. நுண்மை என்பது சின்னது, சின்ன. சரிதானே? பெருமை என்றது பெருத்தது. பெருமை என்பதனுடைய பொருள். சரி, இது இந்த பொருளை எவ்வளவு உங்களுக்கு தேடி பாருங்க என்ன போட்டிருக்கேன். சாரி, நுண்மை பெருமை தான் அது கிடக்கு. நுண்மை பெருமை. ஓகே, அது நாங்கள் இப்ப ஏற்றுக்கொண்டோம். சரிதானே? எங்களை விட நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போவோம். நான் உங்களை செலக்ட் பண்ணி வச்ச கேள்வி கூட்டிக் கொண்டு போகிறேன். 20 ஓ
இதே மாதிரியாகவே இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதை நமக்கு பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? 5 சொற்கள்ல ஒரு சொல்லுக்கு கருத்து இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இதுல 5 சொற்கள் தரப்பட்டிருக்குது. அதுல ஒரு சொல்லுக்கு கருத்து இல்லை. தரப்பட்ட 5 சொற்களில் ஒரு சொல் பொருளற்றது, சும்மா எழுதுறது தானே. அப்ப அப்படி எழுதப்பட்ட சொல் இது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஒருக்கா பார்த்துட்டு போவோம். சரிதானே? விருந்து, மருந்து, பறந்து, கருந்து, அருந்து. சாரி, கருந்து. கருந்து என்பது என்ன பொருள் என்று தெரியாது. அப்படி ஒரு சொல்ல நாங்க காண இல்லை. என்ன? அதே போல திருத்தம், வருத்தம், திருத்தம், நிறுத்தம், மிருத்தம். சரி, கலிப்பு, கலிப்பு, வலிப்பு, பலிப்பு, கலிப்பு. கலிப்பு, கலிப்பு என்பது இருக்குது. களி என்பது அதனுடைய அடியாக வருகிறது. அங்கம், தங்கம், நங்கம், சங்கம், அங்கம். நங்கம் என்று சொல்லி ஒரு சொல்லு பொருள் தெரியல. என்ன? சரும்பு, கரும்பு, அரும்பு, துரும்பு, விரும்பு. எத்தனையாவது? சரிதானே? இந்த பேட்டர்ன்ல அறிஞ்ச வழியில கேட்கலாம். ஒரு ஐடியா இருந்தா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போறோம். இதுவும் ஏறத்தாழ அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். பார்ப்போம். கிடைக்கிறது எல்லாம் கொஞ்சம் மொழியறிவு சார்ந்த கிடைக்குது. ஏதாவது பிரயோசனப்பட்டா நல்ல. 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தடித்த எழுத்தில் ஒரு சொல்லும் அதனை அடுத்து வேறு 4 சொற்களும் தரப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து தடித்த எழுத்தில் உள்ள சொல்லின் வேறுபட்ட 2 கருத்துக்களை தரும் சொற்கள். முதல் நாங்கள் நாங்கள் அரவம் மண்டா பாம்பு சத்தம் என்று பார்த்தோம். அதே மாதிரி என்ன, அவற்றிலிருந்து தடித்த எழுத்தில் உள்ள சொல்லின் வேறுபட்ட 2 கருத்துக்களை தரும் சொற்கள் 2ஐ தெரிவு செய்து அவற்றின் இலக்கங்களை புள்ளிக்கோட்டில் எழுதட்டான். அப்ப நாங்கள் இலக்கங்களை எழுத வேணும். நான் அதை கீறுவோம், நீங்கள் எழுத வேணும் என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். என்னுடைய வசதிக்காக, மவுசால செய்கிற வசதிக்காக அப்படி செய்யும். என்ன? முதலாவது உரம். வேற திண்மை. ஒரு உரமாக இருந்தால், அதாவது நல்ல வலிமையாக இருந்தால் அதை திண்மை என்று சொல்லி சொல்லுகிறது. அதான் சொல்லுவாங்க. இந்த கண்ணப்ப நாயனாருடைய கதையை சொல்லுகிற போது, அந்த குழந்தை பிறந்த உடனே தகப்பனுடைய கையில கொடுக்குற போது அவர் சரியான பாரமா இருந்தாராம். அதனால தகப்பன் அவருக்கு திண்ணனார் 2 பேர் வச்சாராம். திண்மையாக இருந்ததால திண்ணனார். உங்களுக்கு தெரியும், சைவத்தில் ஒரு கதை இருக்கு, கண்ணப்பர் என்று சொல்லி. அவருக்கு தகப்பன் வச்ச பேர் திண்ணனார். ஏனென்றா திண்மையாக இருந்தார் என்பதால். அதே போல எண்ணியார் இதுவர் எண்ணியர் ஆகப்பொறேன் என்று சொல்லி, அவ திண்ணியர் என்ற உறுதியான ஆக்கள், மன உறுதி உள்ளவர்களையும் அப்படி சொல்லும். கலம்பகம் ஒரு பிரபந்த வகையும் மற்ற கலவை. சச்சரவா குழப்பமா? கலம்பகம் ஒரு பிரபந்த வகை. சரி. குழப்பம் என்கிறத விட சச்சரவு. என்ன? கலகம் ஒரு சச்சரவு. கலம்பகம் குழம்பை. சரி, ஒரு கால விட வச்சிருக்கிறார்கள், செக் பண்ணி கொள்ளுங்க. சரியா போட்டிருக்கோம். 22வது சரியா? சச்சரவு சொல்றாரா குழப்பம் சொல்றாரா சார்? குழப்பம் தான் சார் வரும். குழப்பமா போட்டிருக்குது. ஓகே, பாருங்க.
சார் எந்த பகுதி கேள்வின்னு தெரியல. எத்தனையாவதுக்கு ஓகே ஓகே, எத்தனையாவது பயிற்சி என்று சொன்னா தான் பார்க்கலாம் என்ன. ஓகே, 16வது பயிற்சி. 16வது பயிற்சியில 21 தொடக்கம் 25 வரைக்கும். உடலுக்கு பறவை கூடன்னு போட்டு. ஓகே, இந்த ரெக்கார்டிங்குக்காக திருப்பி சொல்லுகிறேன். நம்ம உரம் என்பது பசலை தன்மை என்கிற 2 பொருளையும், கலம்பகம் என்கிறதுக்கு கலவை பிரபந்த வகை என்று சொல்லி விடையளிக்கப்பட்டிருக்கு. குரம்பை, உடல், பறவை கூடு. என்ன பலம் என்பது வலிமை, வெற்றி. இந்த பலம் என்கிறது வலது என்று சொல்ற, வலது என்றாலும் அந்த வலிமை தான். வலது குறைஞ்சாக்கள் என்று சொல்லி தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது. ஓ, இருக்கு. வலது குறைஞ்சாக்கள் என்றால் அது வலது பக்கம் குறைஞ்சு இடது பக்கம் கூடின என்ற கருத்தல்ல, அவர்கள் வலிமை குறைந்தவர்கள் என்பது அதனுடைய பொருள். சரிதானே? எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த புழக்கம் இருக்கும், நாங்கள் அதை யோசிச்சு பார்த்தோம் என்றால் சரியா இருக்கும். அதே போல கோதை என்பதற்கு பூமாலை, பெண் என்று 2 பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. ஓகே, அப்போ இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம். இனி கொஞ்சம் மொழி அறிவுக்கு வெளியில போயிட்டு பார்ப்போமா? 23வது இப்போ 23வதுக்கு குரம்பை என்பது உடல் மற்றும் பறவை கூடு என்று பொருள் சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க என்ன? 23வது குரம்பை என்பதற்கு உடல், பறவை கூடு என்று சொல்லி 2 பொருள் சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்தது நாங்கள் அடுத்த ஏரியாவுக்கு போவோம். கொஞ்சம் வித்தியாசமா மொழி அறிவுக்கு வெளியில போவோமா? இந்த யார்ட்டையோ ஒரு சத்தமும் அதிகமா வருகிறது, கொஞ்சம் பாருங்க. யார்கிட்ட கொஞ்சம் பிளீஸ். சரி, அப்ப இந்த பகுதியை பாருங்க. 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்களில் இருக்கும் எண்களின் கோலத்தை இனங்கண்டு வெற்றிடங்களில் வர வேண்டிய எண்களை புள்ளிக்கோட்டில் எழுதுக என்று சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் மொழி அறிவோட அல்லது அது சார்ந்ததோடு இல்லாம கொஞ்சம் வேறு ஏரியாவுக்கு போவோம். சரி, இப்ப இந்த பகுதியை ஒரு பாருங்க. அதுல 26வதுல இருந்து 30 வரை இருக்கிற 5 கேள்வி. சரி, அவ்வளவும் என்னதுல இருக்குது? எண்கோளம் சார்ந்ததா. இப்ப பாருங்க, முதலாவது என்ன கேட்டிருக்காங்க? ஒண்டை விட்டு ஒண்டா பாப்போம் சார். முதலாவது ஒண்டா பார்த்தால் உங்களுக்கு வசதியாக இருக்குது. அதுல 2 எண்கோளம் இருக்குது, 1, 3, 5. ஓகே, அதுல ஒரு சின்ன குறை ஒன்று இருக்குது. என்னது? 2 2 கூடிக்கொண்டு வருது. 2 3 2 5. அடுத்தது 4 1 5 5 1 6 7 போட்டுவீங்க. 9 போடுவீங்க. ஓகே, சரிதானே? அடுத்தது அதாவது சதுர எண்கள். என்ன அடுத்தது சதுர எண் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். நாங்கள் சதுர எண்கள் என்றால் 2 வர்க்கம், 3 வர்க்கம், 4 வர்க்கம், 5 வர்க்கம், 6 வர்க்கம், 36. எனக்கு மவுசால் எழுதுறதுல பிரச்சனை இருக்கு, நான் சொல்லுகிறேன், நீங்க எழுதி கொள்ளுங்களேன். என்ன 36
49. 49. சரிதானே? அடுத்தது 31 40 இதுல 4 கோடி இருக்கு, 4 5 கோடி இருக்கு, 6 கோடி இருக்குது, 7 கோடி இருக்கு, 8 கோடி, 31, 9 கோடி, 40. சரிதானே? ஓகே. அடுத்தது கூட்டத்தை ஒண்டால குடிக்கணும். எப்படி கூடிக்கொண்டு போகுது? 1 3 5 16. எப்படி கூடுதல் சொல்லுங்க. 1 கூடுது, அப்புறம் 2 கோடி 3 கூடுது. எங்க 1 கோடி இருக்குது இதுல. பிறகு 1 3 கொடுது சார். 1 3 5 கொடுது. 7 5 12 பிழைக்கும் அது. 7 5 12 இப்படி இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டி அடுத்த இலக்கம், இந்த ரெண்டையும் கூட்டி அடுத்த இலக்கம், இந்த ரெண்டையும் கூட்டி அடுத்த இலக்கம். ஓகே, 18. இதுல இனி இந்த ரெண்டையும் கூட்டி அடுத்த இலக்கம் 29. இப்படியும் பெறலாம். இதில் எங்களுக்கு சொல்லித்தான் இருக்கிற பாடம் அதான். இப்படியும் பெறலாம். என்ன அடுத்தது? 3 கோடி பிறகு 3 பிரிவெடுது. 3 கோடி 3 பிரிக்குது. 3 பிரிச்சு பிறகு 3 கூட்டி பிறகு 3 கூட்டி 3 பிரிச்சு பிறகு 3 கூட்டி என்ன பிறகு 3 பிரிச்சு 3 கூட்டி 3 பிரிச்சு திருப்பி 3 கூட்டி 3 பிரிச்சு திருப்பி 3 கூட்டி 3 பிரிச்சு. இதுதானே? ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமானது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. என்ன இன்னொரு விதமான அனுபவம். சரி, ஓகே. அடுத்த பாப்பம். இது கொஞ்சம் வேறு ஒரு வகையானது. கொஞ்சம் செய்க வழங்கி இடம் விட்டு கொண்டு காட்டுகிறேன் உங்களுக்கு. ஓகே, 31 தொடக்கம் 35 வரையிலானது. 35வது கேள்வி இதில் இல்லை. 34 பார்ப்போம். 35 பிறகு காட்டுகிறேன். கியூவிலும் பார்க்க பி நிறை கூடியவர், கியூவும் ஆறும் சம நிறை உள்ளவர்கள், ஆறிலும் பார்க்க எஸ் நிறை குறைந்தவர், ஆறிலும் பார்க்க எஸ் நிறை குறைந்தவர். பாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பாரு. சரி, இப்ப கவனிங்க. இதுல இருக்கிற இந்த ரவியினுடைய வயது அவருடைய மகனின் வயதின் 3 மடங்கா. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வயது மகனின் வயதின் 7 மடங்காக இருந்தது. இப்போது ரவியின் வயது என்ன? உண்மையில இந்த கேள்வி என்னென்றால், இதில் 3 தகவல் சொல்லுவார்கள். 2 எண்களுக்கு இடையிலான தொடர்பு முதல் சொல்லப்படும். ஒரு பெரிய எண், ஒரு சிறிய எண், அதுக்கிடையில என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்ப ரவியினுடைய வயது பெரிய எண், மகனுடைய வயது சிறிய எண். என்ன தொடர்பு இருக்கு? சிறிய எண்ணின் 3 மடங்காக பெரிய எண் இருக்கிறது. இதுதான் இது உண்மையான தொடர். வயது கணக்குன்னு சொல்லப்பட்டாலும் அல்லது வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் சில வேளைகள்ல இந்த கேள்விய 2 குவியலில் நெல்லிக்காய்கள் இருக்கிறது, ஒரு குவியலில் உள்ள நெல்லிக்காயை போல 3 மடங்கான நெல்லிக்காய்கள் 2வது குவியலில் இருக்கிறது என்று சொல்லலாம். சரிதானே? அல்லது 2 கிண்ணங்களில் மாவல்கள் இருக்கிறது, முதலாவது கிண்ணத்தில் இருப்பதை போல 3 மடங்கான மாவல்கள் 2வது கிண்ணத்தில் இருக்கிறது. ஏதோ 2 எண்களுக்கு இடையில உள்ள பெறுமதி தொடர்பை சொல்லுவார்கள். அது அந்த மடங்குகள்ல கூடுதலாக சொல்லுவார்கள். சரியா? இதுக்கு பிறகு
அந்த எண்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெறுமதியை குறைச்சால் அல்லது கூட்டினால், இப்ப 2 எண்களில் இருந்தும் 10 கழித்தால், அதான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர். சரியா? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்றால் இப்ப எங்களுக்கு பெரிய எண்ணிலையும் சிறிய எண்ணிலையும் தலா 10 கழிக்கப்பட்டால் அப்போது என்ன தொடர்பு வரும் என்றால் சிறிய எண்ணின் 7 மடங்காக பெரிய எண் இருக்கும். நான் இதையே மாபிள் கதையாக சொன்னேன்டா, ஒரு 2 கிண்ணங்களில மாபிள்கள் இருக்கிறது. முதலாவது கிண்ணத்தில் இருக்கும் மாபிளை போல 3 மடங்கான மாபிள்கள் 2வது கிண்ணத்தில் இருக்கிறது. 2 கிண்ணத்தில் இருந்தும் தலா 10 மாபிள்கள் எடுக்கப்பட்டால் அப்போது முதலாவது கிண்ணத்தில் இருப்பதை போல 7 மடங்கான மாபிள்கள் 2வது கிண்ணத்தில் இருக்கும். இப்படி சொல்லலாம். சரிதானே? உங்களோட மக்களை நிப்பாட்டிட்டு கவனித்து, சில வேளைகள்ல 2 மரங்களில குருவிகள் அமர்ந்திருந்தன. முதலாவது மரத்தில் இருப்பதை போல 2வது மரத்தில் 3 மடங்கு குருவிகள் இருந்தன. 2 மரங்களில் இருந்தும் தலா 10 குருவிகள் பறந்து சென்ற பின்னர் முதலாவது மரத்தில் இருப்பது போல 7 மடங்கான குருவிகள் 2வது மரத்தில் இருந்தது. இப்ப கதை விளங்குதா உங்களுக்கு? கேள்வி எப்படி அணுகிறோம் என்று 3 தகவல் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தகவல் 2 எண்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு. 2வது அந்த எண்களில் ஏற்படுகிற ஒரே அளவான மாற்றம். அது அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். சரிதானே? சில வேளை குறையுது என்று சொல்லுவார்கள், சில வேளை அதிகரிக்குது என்று சொல்லுவார்கள். அதிகரிக்கிறதாக இருந்தால் 2 மரங்களிலும் 10 குருவிகள் தலா 10 குருவிகள் புதிதாக வந்து அமர்ந்தால், அல்லது 10 ஆண்டுகளுக்கு பின்னர், அல்லது 2 கிண்ணங்களிலும் 10 தலா 10 மாபிள்கள் சேர்க்கப்பட்டால் அப்படி சொல்லுவேன். சரியா? ஒரு நிமிஷம். சரி, அப்போ இந்த விதமாக கேட்கப்பட்டால் இந்த கேள்வி எப்படி அணுகிறது என்றால், முதல் சொன்ன தொடர்பை நீங்கள் முதல் குறிக்கும். முதலாவதாக சொல்லப்பட்ட தொடர்பு என்னவோ அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு எப்படி குறிக்க போறீங்கன்னா, இப்ப ரவியினுடைய வயதை நீங்க ஏ என்று எடுத்தீங்கன்னா, ரவியினுடைய வயது மகனுடைய வயது என்று எடுப்போம். என் ரவியின் வயது பெருசா இருக்கிறபடியால சின்னனை நாங்கள் ஏ என்று எடுப்போம். அப்ப மகனுடைய வயதை நீங்கள் ஏ என்று எடுக்க போறீங்க. அடுத்த ரவியின் வயது என்னவாக இருக்கும்? 3A. ஓ, அடுத்தது ஒரு தொடர்பு சொல்லுவார்கள். அந்த தொடர்புக்கு போவதற்கு முன்னம் அதிகரிப்பு அல்லது குறைவை நீங்க எழுதணும். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று சொல்றாங்க தானே. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏ சய 10 அது எழுத வேணும். ஏ சய 10. இதுதானே? அதே போல ரவியினுடைய வயது 10 ஆண்டுகளுக்கு முன்னம் என்னவாக இருந்திருக்கும்? 3A இருந்து 10 கழிக்க வேண்டி இருக்கும். 3A சய 10. சரிதானே? 3A சய 10. நான் இந்த எழுத்துக்கு மேல எழுதி காட்டுகிறேன், நான் உங்களை விளங்கம் என்று நினைச்சு கொண்டு எழுதுகிறேன். சரி, இதுக்கு பிறகுதான் சொல்லுகிறார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வயது, யாருடைய வயது? ரவியின் வயது. அவருடைய வயது மகனுடைய வயதின் 7 மடங்காக இருந்தது. மகனுடைய வயது என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏசய 10. ரவியின் வயது 3A 10. ஆனால் இந்த 7 மடங்காக இருந்தது என்று சொல்லி நாங்கள் இன்னொரு தொடர்பு எடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி, அந்த 7 மடங்காக இருந்தது என்பதற்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு சமன்பாட்டை போட்டுடுறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்றவே ஏசய 10 3A 10 என்று எழுதி போடுறோம். சில வேளை 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று சொன்னா ஏசக 10 3A 10 என்று போட்டுருவோம். சரி, 7 மடங்காக இருந்தது. 7 மடங்காக இருந்ததா? எதின் 7 மடங்காக இருந்தது? மகன் வயதின் 7 மடங்காக. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மகன் வயது என்ன? ஏசய 10. அதின் 7 மடங்கு எவ்வளவு? 7A சய 70. சரியா? இதுகும் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ரவியினுடைய வயதுதான். இதுகும் 10 ஆண்டுகளுக்கு முந்தின ரவியினுடைய வயது. 3A 10ங்கிறதும்
10 ஆண்டுகளுக்கு முந்தைய ரவியினுடைய வயதுதான். இப்ப விளங்குது அந்த ஒரே விஷயத்துக்கு 2 சமன்பாட்டை உருவாக்குகிறோம். நாங்க இலகுவாக உருவாக்கலாம், பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. விளங்குது தானே? இப்ப இந்த 2 ஒன்று கொண்டு சமனான விஷயம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ரவியினுடைய வயது 3a/10 அல்லது 7a/70. இது 2 வேறு வேறு சமன்பாடு, ஆனால் ஒன்றுக்கொன்று சமனானது. இரண்டுமே 10 ஆண்டுக்கு முன்னர் இருந்த ரவியினுடைய வயதை காட்டுது. அப்ப நாங்கள் இந்த சமனுக்கு பின்னுக்கு இருக்கிற 3a முன்னோக்கு கொண்டு வருவோம், கழிவிடும் 4a மிஞ்சும். சரிதானே? 4a மிஞ்சும். சய 70 பின்னுக்கு கொண்டு போகிறோம், பின்னுக்கு சய 10 இருக்குது. சய 70 பின்னுக்கு போகிற போது சக 70 ஆகி அந்த சய 10 சேரைக்கு 60 ஆகும். அப்ப 4a 60 என்றபடியால 1a 15. 1a 15. அப்ப மகனுடைய வயது இப்போது அவருடைய வயது நாங்கள் a என்று எடுத்தினாங்களா, அது 15. ரவியனுடைய வயது 3a என்றபடியால 45. ரவியினுடைய வயது 3a என்று இருக்கிறதால இப்ப அவருடைய வயது 45. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 வீட்டுல இருந்தும் 10 கழிச்சு விடுறோம். அல்லது சக 10 எடுத்தோம் என்றால் 15 இருந்து 10 கழிச்சா 5. மகனுடைய வயது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வயது 5 இருந்தது. ரவியின் வயது 45 இருந்து 10 கழிச்சீங்கண்டா 35 இருக்கு. அல்லது 3a என்றது 15 3 45, அதுல இருந்து 10 கழிச்சீங்கண்டா 35 இருந்தது. தொடர்பு சரியா இருக்கு பாருங்க. இப்ப 3 மடங்காக இருக்கு, 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 7 மடங்காக இருக்கு. புரியுதா சொன்னது? விளங்கிட்டா? இப்படியான கணக்குகள் தனியா வயது கணக்கு தான் வரும் நினைக்க கூடாது. சரிதானே? குவியல்ல இருந்த மாவல்கள் வரும், நெல்லிக்காய்கள் வரும், 2 போத்தல்கள்ல இருந்த இனிப்பு வரும், அல்லது 2 பேர்கிட்ட இருந்த காசு இருக்கும். சரிதானே? ஏயிடம் உள்ள பணத்தை போல 3 மடங்கான பணத்தை பி வைத்திருக்கிறார். 2 பேரும் ஆளுக்கு 10 ரூபாய் செலவு செய்த பின்னர் ஏயிடம் இருப்பதை போல 7 மடங்கான பணம் பியிடம் இருக்கும் என்று சொல்லலாம். 3 தொடர்பு தான் சொல்வார்கள். இப்போது 2 இலக்கங்களுக்கு இடையில தொடர்பு. அதோட ஒரே பெறுமதியை கூட்டினால் அல்லது குறைத்தால் 2 இலக்கத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு சொல்லி போட்டு 2 இலக்கத்தையும் காணுங்கோ என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்பேன். நீங்க அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தா சரி. சரியா? சரி, உங்களோட மக்களை நிப்பாட்டி வைக்க வேணும். இதை சொல்லி முடிஞ்சால் நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன். நீங்கள் வீட்டுல கதைக்கிறீங்கன்றா என்னுடைய மைக் ஒன்னுல இருக்குது என்கிறது கொஞ்சம் உணர்வோட இருந்தா சரி. நான் என்ன மைக் ஓன் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சிருக்கீங்கன்னா கதைக்கிற போது நிப்பாட்டி போட்டு கதைங்க. சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போவோம். திரும்ப ஒரு சின்ன எண்கோலம் ஒன்று செய்து பார்ப்போம். எப்படி என்று சொல்லி ஒரு எண்கோலம் ஒன்று செய்து பார்ப்போமே. கவனி, பதினைஞ்சு முதல் 24 வரையிலான வினாக்கள். மிகுதி 24வது வினா நான் திருப்பி உங்களுக்கு காட்டுகிறேன். 20 வரைக்கும் இருக்கிறத முதல் பார்ப்போம். சரியா? 15 இருந்து 24 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் குறிப்பிட்ட ஒரு விதி பின்பற்றப்படுகிறது. அவ்விதியை புரிந்து ஒவ்வொரு வினாவிலும் அடுத்து வர வேண்டி இலக்கத்தை கண்டுபிடித்து அந்த இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதலாம். சரியா? முதலாவது பாருங்க. 1 2 3 4 5 6 கூட்டிட்டு போகுது சார். பாருங்க. அப்ப எத்தனை? 35 வர வேணும். 35 சரியான விட. அடுத்து சார் 3 4 பெருக்குனா 12, 4 9 பெருக்குனா 36.
சார் இது ஒன்றை விட்ட தானம் பார்க்கணும் சார். மூண்டை மூண்டால பெருக்கினா 9, 9 4ஆல பெருக்கினா 36. 3 4 பெருக்கினா 12 அப்படியா? இல்ல சார், மூண்டால பெருக்கினா 9, 9 4ஆல பெருக்கினா 36. விளங்கல ஒன்றை விட்டு ஒரு தானம் பார்க்கணும் சார். முதல் 3 மூண்டால பெருக்கப்பட்டு 9, 9 4ஆல பெருக்கப்பட்டு 36, 36 5ஆல பெருக்கப்பட்டு 5ஆல பெருக்கப்படும் எப்படி நிச்சயப்படுத்துறேன்? 2 வச்சுக்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணலாமா? இல்ல சார், இல்ல மற்றதானமும் அப்படித்தான் சார் வருது. இல்ல 3ஆல பெருக்கி இருக்கிறோம், பிறகு 4ஆல பெருக்கி இருக்கிறோம், திருப்பி 5ஆல பெருக்கணும் ரெண்டு எடுக்கிறதுக்கு. இது ஒருக்கா பாருங்க, முதல் எத்தனை பெருக்கிறீங்க? 3ஆல பெருக்கி இருக்கிறீங்க. பிறகு எத்தனை பெருக்கப்பட்டிருக்கு சார்? அடுத்தடுத்த இலக்கத்தை பெருக்கி இப்ப அடுத்த 4வது 3 4 பெருக்கினா சார் 3 12 4 36 9 36 9 12 108 12 36 42 432 வருஷம் பாருங்க. 432 என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? அடுத்த வந்து பெருக்கிட்டு போகணும் சார். என்ன செய்திருக்கிறாங்க? 3 4 பெருக்கி ஒரு கேப் விட்டுட்டு எழுதி இருக்கிறாங்க 12. 4 9 பெருக்கி ஒரு கேப் விட்டுட்டு 36. 9 12 பெருக்கி ஒரு கேப் 108. என்ன 9 12 பெருக்கி ஒரு கேப் விட்டு 108. அப்ப 12 36 பெருக்கி ஒரு கேப் விட்டு எழுதுவாங்க. 432 சரியா? 432. அடுத்தது என்ன செய்திருக்கிறாங்க? 2.2 கூட்டி கொண்டு போயிருக்காங்க. அப்போ இதுக்கு 2.2 கூட்டினா 19.9 22.1. ஓகே, தசத்துல கூட்டப்பட விடக்கூடாது. அடுத்தது 2.25 கூடுது சார். 2.25 கூடிக்கொண்டு போகுது. என்ன அப்போ 19.25 2.25 கூட்டினா 21.5. அடுத்தது 45ல இருந்து 7 குறைஞ்சி 38 வருது சார். ஒன்றை விட்டு ஒவ்வொரு நாளை விட்டு 7 குறைஞ்சிருக்கு. என்ன வருது. ஓகே, இது எங்களுக்கு தொடர்பு இல்லாத. அடுத்த 3 கூட்டி இருக்கு. ஆகவே ஆக 35 சார். சில இடங்கள்ல 2 எண்கோளங்களை ஒன்றோடு ஒன்று கொண்டு வந்து செருகுவான். நாங்கள் அவதானமா இருக்கணும். அடுத்தடுத்த இலக்கத்துக்குள்ள தொடர்பு பிடிபடாவிட்டால் ஒன்றை ஒன்று இலக்கத்துக்குரிய தொடர்பை தேடி பிடிக்க பார்க்கும். அடுத்து என்ன நடந்திருக்குது? அடுத்ததுல ஏதாவது தொடர்பு பிடிபட்டுதா? கலைக்கு போனீங்க போல நடக்குது. ஓய்வு எடுப்போம். ஓய்வு எடுப்போம். அதை ஒன்றொன்று கூடிக்கொண்டு போகுது சார். முதலாவது இலக்கம் ஒன்றொன்று கூடிக்கொண்டு போகுது. 5 6 7 8 வர வேணும். என்ன தென்னிலக்கம் 4ஆல 3 பெருக்கி 12, 12ஆல 3 பெருக்கி 36, 36ஆல 3 பெருக்கினால் 108. 108. 8 ஒரு சின்ன பிரேக் கொண்டு எடுப்போம். 8:49. சரி, 8:50 வைப்போமே. 9:05 தொடங்கும். சரியா? சரி பிள்ளைகள், தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் அதில் 20 வரைக்கும் பார்த்தோம். தொடர்ந்து 21, 22, 23, 24 3 தொடர்கள் இருக்குது. சரிதானே? இதுல வந்து 150 சார். 150 தான் சார். அது வந்து 56 அடுத்த நேரத்துல 65 மாறுது.
இலக்கம் மாறுது சார் இந்த இதுல 56 65 மாறுது. அது மாதிரி 164 46 மாறுது. அப்ப தொங்கல் 154 145. முன்னுக்கு வாரது முன்னுக்கு 145 இருந்திருக்கு. என்ன 5 145 இருந்திருக்கு. 154 இருக்கிறபடியாலே அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது 145 இருந்திருக்க வேணும். அடுத்தது என்ன நடந்திருக்கு பாருங்க. இலக்கம் 3 இலக்கையும் கூட்டணும் சார். 3 2 5 6. அடுத்தது 7. அடுத்தது 8. 4 4 8 2 10. அந்த தொடர் போதும். அடுத்த இலக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. அடுத்த இலக்கத்தை ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இது சரி, அடுத்த இலக்கத்தை கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குதான். இது எப்படி மாறுதுமா சார்? சார் சொல்லுங்க சார். ஹலோ, இலக்கு எப்படி மாறுது? இந்த ஹலோ விஜயன் உங்களோட மைக் அது சரியான பிரச்சனையா இருக்கு. ஹலோ விஜயன் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறீங்க, மைக்க நிப்பாட்டுங்க பூ. சரி சொல்லுங்க பார், கதைக்க தொடங்கினது 188 கூட்டிட்டு போகுது சார். 23 இத்தனை கூடி கொண்டு போகுது. 188 188 கூட்டிட்டு போகுது. 188 188 கூடுதா? அப்படி 23 கேள்வி சார். 23 இல்ல 22வது அந்த இலக்கத்தை கண்டுபிடிக்கிறது கேட்கிறேன். வளம் மாறி ஒன்று கூடுது சார். வளம் மாறி இலக்கம் சார். முதலாவது இலக்கம் சார் வளம் மாறி ஒன்று கூடுது சார். முதலாவது 321 இருந்தது. திருப்பி எழுதுறீங்க 1 நடுவில் இருக்கிற இலக்கத்தை 1 கூடுது. அப்படியா? 1 நடுவில் இருக்கிற இலக்கத்துக்கு 1 நடுவில் உள்ள இலக்கம் வந்து கடைசி 1 கூடுது சார். நடுவில் இலக்கம் கடைசி அடுத்த இலக்கத்துல 3வது இடத்துல கூடுது. விளங்கல இப்போ சார் 32 பின்னே கொண்டு 1 கூடுது போட்டுட்டு 32 33 ஆகுது. இதுல 314 4 போட்டுட்டு 32 ஆகுது. அப்படியா? 31 32 மாறுது. முன்னுக்குள்ள 4 32 30 பாருங்க சார். இதுல என்ன நடந்திருக்கு? 32 இருக்கிறது 33 மாறி இருக்கு. இதுல 31 இருக்கிறது 32 மாறி இருக்கு. அடுத்தது இத பின்னுக்கு இருக்கிறத நீங்க 4 போட்டுட்டு 24 25 மாறும். 425 மாறும். சரிதானே? 321 பின்னுக்கு இருக்கிற 1 போட்டுட்டு 32 33 எழுதி இருக்கிறோம். அதே போல 314 பின்னுக்கு இருக்கிற 4 எழுதி போட்டு 31 32 ஆகி இருக்கிறீங்க. 244 4 போட்டுட்டு பின்னுக்கு இருக்கிற 24 25 ஆக்குறீங்க. இப்ப பாருங்க, இதுக்குள்ள இன்னொரு தொடர்பு இருக்குது. முதல் இலக்கங்களை கூட்டினா 6, அடுத்த 2வது இலக்கத்தை கூட்டினா 7, 3வது இலக்கத்தை கூட்டினா 8, அடுத்த கூட்டினா 9, அடுத்த கூட்டினா 10, அடுத்த கூட்டினா 11. சரி, அப்படியும் வருது. ஆனால் அந்த 11 வர வேணும். அப்படி என்றால் இதேதான் நடந்திருக்கு. பாருங்க எவ்வளவு நுணுக்கமா செட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ஒரே அளவாலே அதிகரிச்சு கொண்டு போகுது. என்ன
எவ்வளவு அதிகரிச்சு கொண்டு போகுது? குறைஞ்சோண்டு போகுது சார். எவ்வளவு குறைஞ்சோண்டு போகுது? ரெண்டும் குறைஞ்சி முதல் இலக்கத்துல 2 குறைஞ்சு சார். இப்ப 12 குறையுது. இப்ப இந்த 2 இலக்கம் கூடி இல்ல நான் 23வது கேட்கிறேன். சார் 4 கூடி 12 குறையுது. 188 கூடிக்கொண்டு போகுது. அது ஒரே அளவால அதிகரிச்சு கொண்டு போறது. அடுத்தது பாருங்க 24வது. அது சார் 112 குறைஞ்சிட்டு போகுது சார். 111 குறைஞ்சிட்டு போகுது. அது எப்படி 8 7 6 பிறகு 7 6 5 பிறகு 6 5 4 பிறகு 5 4 3 4 3 2 இனி 3 2 1 சரியா? 3 2 1 கடைசி 3 2 1 சார். 321 3 2 1 சரியா? 3 2 1 1 என்று சொல்லுவேன். இருபத்தி மூன்று சார். 23வது தான் எத்தனை 188 கூடிக்கொண்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஒரே அளவாலே அதிகரிச்சு கொண்டு போகுது. சரியா? நான் அப்ப அடுத்த கேள்விக்கு உங்களை கூட்டிகிட்டு போறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் மொழி அறிவு சார்ந்ததை பார்ப்போமா? சில வேளை இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்றதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் கதை பார்ப்போம். 25 தொடக்கம் 30 வரையில். இப்போ இதில் 27 தான் காட்சிப்படுத்துகிறோம். பிறகு கீழே போயிட்டு பார்ப்போம். 25 முதல் 30 வரையான வினாக்களில் தரப்பட்டுள்ள பழமொழி ஒவ்வொன்றினதன் கருத்தை தருகின்ற மிக பொருத்தமான கூற்றின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று சொல்லி இருக்கு. சரியா? அப்போ ஆழமறியாமல் காலை விடாதே. 4 பொருள் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு வாசிக்கக்கூடியதா இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லது சின்னதாக்கி காட்டுட்டா? ஓகே, ஒன்றுண்டா பாப்போமே. இப்ப வாசிக்கக்கூடியதா இருக்கும் பாருங்க. ஆழமறியாமல் காலை விடாதே என்பதனுடைய கருத்து. 3வது என்ன? ஒன்றின் இயல்பை அறியாது அதில் பிரவேசிக்க கூடாது. ஆழமறியாமல் காலை விடாதே என்பது ஒன்றின் இயல்பை அறியாது அதில் பிரவேசிக்க கூடாது. சரியா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பிறருக்கு தீமை செய்தால் நமக்கு தீமை. செய்த காரியங்களுக்கு பலனை அனுபவிப்பது வேண்டும். அதான என்ன செய்யறோமோ அது நமக்கு கிடைக்கும். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும். 3வது தீமை செய்தால் தீமையே கிட்டும் என்பது ஒரு பகுதி. என்ன அப்போ செய்தால் அது செய்த காரியங்களுக்கு பலனை அனுபவித்து ஆக வேண்டும். அடுத்தது ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு. செலவு செய்யணும் அச்செயலின் கணக்கையும் அறிந்திருக்க வேண்டும். வீணா செலவு செய்தாலும் அது இந்த கணக்கை நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். என்ன அடுத்தது? நாக்கிலே இருக்கிறது நன்மையும் தீமையும். நமக்கு கிடைக்கிற நன்மை நல்லது கெட்டது எல்லாம் நாம் பேசுகிற பேச்சிலேயே தங்கி உள்ளது. நமக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாம் நாம் பேசுகிற பேச்சிலேயே தங்கி உள்ளது.
29 பாருங்க. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இருக்கின்றதை கொண்டு இருக்கின்றதை கொண்டு திருப்திப்படு. அப்படியா? அல்லது மூன்றாவதா? மூன்றாவது சார். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றால் அதோட மிகச்சிறந்தது என்ன சொல்லப்பட்டிருக்கேன். பொன் செய்யும் மருந்து என்ற மன திருப்தியை போல சுகமளிக்கிற செல்வம் மனிதனுக்கு வேறு எதுவும் இல்லை என்பது பொருத்தமாக இருக்கும். இருக்கிறதை கொண்டு திருப்திப்படு என்று சொல்லுகிறத விட அது ஒரு பொன் செய்யும் மருந்து என்று சொல்றது அது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மூன்றாவது எடுக்கிறது பொருத்தமா இருக்கும். அடுத்தது பாருங்க 30வது. எந்த கடினமான காரியமும் திரும்ப திரும்ப முயற்சியுடன் செய்யப்பட்டால் நிச்சயம் நிறைவேறும். என்ன அப்ப இப்படி சில வேலைகள்ல இருந்தாலும் என்றதுக்காக சரி அந்த பகுதியையும் பார்த்து வச்சிருப்போமே. சரிதானே? இதுல இன்னும் ஒரு தொகுதி கேள்வி இருக்குது. நான் அதை காட்சிப்படுத்துறேன். பார்ப்போம். இருந்து 40 வரையான வினாக்களுக்கு சரியான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று சொல்லி இருக்கு. சரியா? நாங்கள் இதுல 36 இருந்து 38 வரைக்கும் உண்டாக காட்சிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதை பார்ப்போம். சரி, 20 பேரை கொண்ட வரிசை ஒன்றிலே முதலில் இருந்து சாணகன் நிற்கும் இடமானது 2, 3, 4 ஆகியவற்றின் பொது மடங்குகளில் சிறியதாகும். 2, 3, 4 பொமசி என்ன? சரி, 12. அப்ப 2, 3, 4 பொமசி என்னன்னு நேர கேட்காம இப்படி கேட்கிறேன். என்ன 3 தவணை பரீட்சைகளிலும் ஒரு மாணவன் பெற்ற சராசரி புள்ளிகள் 72. 3 தவணை பரீட்சைகள்ல ஒரு மாணவன் பெற்ற சராசரி புள்ளிகள் 72. முதலாம் தவணை பரீட்சையில 70, 80 புள்ளிகளை அவன் பெற்றிருந்தான் எனில் முதலாம் 3ஆம் தவணை பரீட்சைகள்ல 70, 80 எடுத்திருக்கிறான். அப்ப 2ஆம் தவணையில எத்தனை எடுத்திருப்பான்? என்ன செய்யணும் நீங்க? 72 3ஆல பெருக்கைகள்ல 216 6 விட வர வேணும். அவ்வளவு 6 தெரிகிறதோட அது 70, 80 இருக்கிறபடியா வார விடையில 1க்கு தான் 6 இருக்குது. என்ன ஆக கஷ்டப்பட தேவையில்லை. 72 3ஆல பெருக்கை 16 தெரியும். இது 150 கழிச்சுட்டா 66 சார். 214 150 கழிச்சுட்டு சரி 66. அடுத்தது பாருங்க. தனது உதவியாளனை விட 3 மடங்கு மும்மடங்கு வேகமாக பணியாற்றும் ஒரு மனிதன் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கிறான். அதே வேலையை 6 உதவியாளர்கள் மட்டும் செய்தால் ஒரு உதவியாளனை விட 3 மடங்கு வேகமாக இவர் பணியாற்றார். இவர் 8 நாள்ல செய்யறா. உதவியாளர் எத்தனை நாள்ல செய்யணும்? ஒரு உதவியாளர் எத்தனை நாள்ல செய்வார்? 24 சரி, கொஞ்சம் கவனிங்க. என்னென்றால் உதவியாளனை விட இவர் 3 மடங்கு வேகமாக பணியாற்றுகிறார் என்றால் இவரை போல 3 மடங்கு நாள் வேணும் உதவியாளருக்கு. உதவியாளரை விட இவர் 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார் என்றால் உதவியாளர்களுக்கு இவரை விட 3 மடங்கு நாள் வேணும் என்றது கருத்து.
அப்ப இவர் 8 நாள்ல முடிக்கிறதாக இருந்தால் ஒரு உதவியாளர் அதை 24 நாள்ல முடிப்பார். சரிதானே? இந்த மடங்கு மாறித்தான் வரப்போகும். இவர் 3 மடங்கு வேகமாக செய்கிறார் என்றால் உதவியாளர்களுக்கு இவரை போல 3 மடங்கு காலம் தேவைப்படும். இப்ப இவர் 8 நாட்கள்ல முடிக்கிறார், ஒரு உதவியாளர் அதே வேலையை 24 நாள்ல முடிப்பார். 6 உதவியாளர்கள் அதை செய்யறதாக இருந்தால் 24 6ஆல பிரித்தால் 6 பிரிச்சு விட்டா 4 நாட்கள்ல முடிப்பார்கள். சரிதானே? இந்த 4 நாள்ல முடித்து இன்னொன்று காட்சி படுத்துறேன். அடுத்த பாருங்க, ஒவ்வொரு மணித்தியாலத்தின் ஆரம்பத்திலும் ஒரு குரங்கானது 30 மீட்டர் ஏறி ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் 20 மீட்டர் கீழே சறுக்குகிறது. இது மாதிரியாக வேற வேற கேள்விகள் இருக்குது. நான் விளங்கப்படுத்துற பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு மணித்தியாலத்தின் ஆரம்பத்திலும் ஒரு குரங்கு 30 மீட்டர் ஏறி ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் 20 மீட்டர் கீழே சறுக்குகிறது. காலை 7 மணிக்கு அந்த குரங்கு ஏறத் தொடங்கினால் நிலத்தில் இருந்து 120 மீட்டர் உயரத்தில் உள்ள புள்ளியை போய் தொட எத்தனை மணி ஆகும் என்று கேட்கிறாங்க. இப்போ இதே மாதிரி கேள்விகள் எப்படி கேட்பாங்கண்டா, இந்த நத்தை ஏறி சறுக்கிறது என்று கேட்பாங்க. அதே போல ஒரு தொட்டியில லீக் இருக்குது, ஒரு 6 லிட்டர் வாளியில இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி போட்டு திரும்பி போய் எடுத்துக்கொண்டு வர அதுல 2 லிட்டர் வெளியே போயிடும். தொட்டியின் அளவு 30 லிட்டர் என்றால் எத்தனை வாளி ஊற்ற வேணும் என்று கேட்பாங்க. சரிதானே? அந்த ஒரு பகுதி அதில் கழிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். இப்படி தரையக்குள்ள நீங்க என்ன செய்ய வேணும் என்றால், இப்போ நான் சொல்லுகிறேன், 6 லிட்டர் கொண்ட ஒரு வாளியில தண்ணி எடுத்து கொண்டு வந்து தொட்டிக்க ஊத்துறீங்க. ஒரு கால் ஊற்றி போட்டு நீங்க போய் எடுத்துக்கொண்டு அடுத்த வாளி கொண்டு வர 2 லிட்டர் வெளியில போயிடும். அதனால் ஒரு வாளியை ஊற்றி போட்டு போய் திரும்பி வரையக்குள்ள தேர்றது 4 லிட்டர் தான் தேர போகுது. சரியா? நான் சொல்ற கணக்கு கவனமா பாருங்க. ஒரு தொட்டியின் கொள்ளளவு 30 லிட்டர். அப்போ ஒரு ஆள் 6 லிட்டர் வாளியில தண்ணி கொண்டு வந்து ஊத்துகிறார். ஊற்றி போட்டு போய் அடுத்த தரம் தண்ணி அள்ளி கொண்டு வாரதுக்கு இடையில 2 லிட்டர் வெளியே போயிடும். அப்போ அடுத்த தரம் கொண்டு வந்து அவர் 6 ஊற்றி போட்டு திருப்பி போறேன். இப்போ திருப்பி போய் திருப்பி வரையக்குள்ள 2 லிட்டர் வெளியே போயிடும். சரியா? இப்ப 30 லிட்டர் அந்த தொட்டியினுடைய கொள்ளளவு. இப்ப நீங்க பார்க்க வேணும், கடைசி வாளி 6 லிட்டர் அதை எடுத்து வைக்கும். சரிதானே? அதை வெளியில எடுத்து வைக்கணும். அதுக்கு ஒரு வாளி மிச்சம் 24 மிஞ்சும். மிச்சம் 24 மிஞ்சும். இதை நீங்க என்ன செய்யணும் என்றால், ஒவ்வொரு வாளியும் கொண்டு வந்து ஊத்தி போட்டு போகைக்குள்ள அந்த வெளியில போனது போக மிஞ்சுறது இருக்குத்தானே, தேர்ன பருமதி 4, அதால பிரிக்க வேணும். சரிதானே? அப்ப 24 4ஆல பிரிச்சிங்கன்னா 6 வாளி. கடைசியா ஊத்துற ஒரு வாளியோட 7 வாளியில அது நிரம்பிடும். ஏன்? முதல் வாளியை ஊத்துறீங்க, 4 மிஞ்சுது. 2வது வாளியை ஊத்துறீங்க, இன்னொரு 4. 3ஆவதுக்கு 4, 4ஆவதுக்கு 4, 5ஆவதுக்கு 4, 6ஆவதுக்கு 4, 24. 7வது ஊத்திக்குள்ள 6 லிட்டரை ஊத்தினோடனே ஃபுல் ஆயிரும் 30. அதுக்கு பிறகு திருப்பி போய் வந்தா 2 லிட்டர் இறங்கிருமே தவிர ஊத்தின உடனே ஃபுல் ஆயிரும். அப்ப கடைசிக்கு 6 அதை எடுத்து போட்டு மிச்சத்தை தான் 4ஆல பிரிக்க வேணும். அதே போல இங்க பாருங்க, குரங்கு 30 மீட்டர் ஏறி 20 மீட்டர் கீழே சறுக்கு. அப்ப 10 மீட்டர் தான் ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் ஏறும். ஆனால் கடைசி மணித்தியாலத்துக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? 30 மீட்டரையும் போட வேணும். ஏன்னா அது உச்சிக்கு போயிடும். சரிதானே? பேருந்து சரக்கினா என்ன சரக்காட்டின்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கடைசி மணித்தியாலத்துக்கு 30 மீட்டரை எடுத்து வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எத்தனை மீட்டர் தந்திருக்கிறாங்க? 120 மீட்டர். சரிதானே? 120 மீட்டர் தந்திருக்கிறாங்க. 120 மீட்டர்ல நீங்கள் கடைசி மணித்தியாலத்துக்கு 30 மீட்டரை எடுத்து வச்சுட்டீங்க. அந்த 30 மீட்டருக்கு ஒரு மணித்தியாலம். மிச்சம் 90 மீட்டர், அதுக்கு 9 மணித்தியாலம். 30 மீட்டர் 20 மீட்டர் சரக்கும். அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 10 மீட்டர். அப்ப அதுக்கு 9 மணித்தியாலம், இதுக்கு ஒரு மணித்தியாலம், மொத்தம் 10 மணித்தியாலம்.
அப்ப 7 மணிக்கு குரங்கு ஏற தொடங்கினால் 7 10 17 பின்னேரம் 5 மணிக்கு அது உச்சிக்கு போயிடும். சரியா? இந்த கணக்கு பார்க்குற விதம் விளங்குது தானே? அந்த கடைசி தூரத்தை கழிக்க தேவையில்லை. இது தொட்டியில தண்ணி நிரப்புறதாக இருந்தா என்ன, நத்தை சறுக்கிறண்டா என்ன, குரங்கு சறுக்கிறண்டா என்ன, எதுவாக இருந்தாலும் கடைசி துண்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் அந்த தேரின் அளவால பிரிச்சு பார்க்க போறீங்க. சரி, அடுத்தது பியூமின் மாத சம்பளம் அவனது மனைவி பிரசாந்தினுடைய சம்பளத்தை போல 3 மடங்கு ஆகும். சரிதானே? பியூமின் மாத சம்பளம் அவனுடைய மனைவி பிரசாந்தினுடைய சம்பளத்தை போல 3 மடங்கு ஆகும். பிரசாந்தின் சம்பளத்தின் 1 பங்கு வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்கப்பட்டது. சம்பளத்தின் அரைவாசி தினசரி வீட்டு தேவைகளுக்கு செலவிடப்பட்டது. மாத முடிவில் மிகுதியாக 1340 ரூபாய் இருந்ததெனின், உண்மையில இந்த கேள்வி பிரசாந்தியினுடைய சம்பளத்தின் 8 1 பங்கு என்று சொல்லப்படுகிறது. 1 பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? 1 பங்கு வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்கப்பட்டது. சம்பளத்தின் அரைவாசி தினசரி வீட்டு தேவைகளுக்கு செலவிடப்பட்டது. மிகுதியாக 1340 ரூபாய் இருந்தது என்று சொல்லப்பட்டால் அது எத்தனை 1 பகுதி என்று சொல்லப்படாதபடியால இதை நாங்கள் செய்ய இயலாது. சரியா? இப்போதைக்கு அப்படியே தான் வச்சுக்கொள்ளும். அது 1/4 பங்காக இருக்குமாக இருந்தால் அது வேறு. ஆனால் பிரசாந்தியின் சம்பளத்தின் 1 பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1 பங்கு அரைவாசி தானே வீட்டு தேவைக்கு எடுக்கிறான்டா. கழிச்சு போட்டு அந்த சம்பளத்தின் அரைவாசி வீட்டு தேவைக்கு செலவிடப்பட்டது. மிச்சத்துல 1340 கழிச்சா அந்த 1 பங்கு வரும் தானே, அப்படி எடுக்கலாம். இல்ல அதுமே அவன் சம்பளம் அவ்வளவு அது சொல்லல. அவன் சம்பளம் தெரிஞ்சா நேரடியா பியூமின் சம்பளத்தை 3 பேருக்கு போட்டு கண்டுபிடிக்கிறதானே. இல்ல சார், சம்பளத்தின் அரைவாசியை தானே சம்பளத்தின் அரைவாசி சரியப்பன். இப்ப மொத்த சம்பளத்தின் அரைவாசி வீட்டு தேவைக்கு செலவிட்டாச்சு. வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்தது என்ன பின்னமண்டு கேட்கிறேன். ஏன் சார் அரைவாசி என்ன அதை 2 வைக்கணும், அவன் முழு சம்பளம் காணலாம் தானே. ஓம், வீட்டு தேவைக்கு செலவழிச்ச காசு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு? அது அந்த அரைக்குள்ள 1 பங்கா இருக்கலாம் சார். எது வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்கப்பட்டது அதுக்குள்ள அரை பங்கா? இல்ல, அரைக்குள்ள ஏதோ 1 பங்கா இருக்கலாம். அதை எடுக்காம விடக்கூடாது. கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படி என்ன மிகுதியாக இருக்கிறது? 1340 ரூபாய். அரைவாசி காசு 1340. உங்களுக்கு 2680. 2680 இந்த 3 மடங்கு இங்க இல்லை. சரிதானே? இல்ல அது 1 பங்குன்றது அவர் 1/4 பங்காக அது இருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரிதானே? 1/4 பங்காக இருக்கலாம் என்றால் இந்த 1340 4 பங்காக பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு வரும்? அது கூட சந்தேகம், அதை கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இருக்குது. அப்ப இந்த கேள்விய அந்த தகவல்ல இருக்கிற ஒரு சின்ன மட்டுப்பாடு ஒன்று இருக்குது. சில வேளை நான் சொன்னது போல திருத்தப்பட்ட புத்தகங்களே ஏதேனும் மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் பிரசாந்தியின் சம்பளத்தின் 1 பங்கு வீட்டு வேலைக்காரி கொடுக்கப்பட்ட என்றால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கணக்குக்கு வர இயலாது. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்வோம். நாளைய வகுப்பில் பிள்ளைகள் நான் இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகளில் இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஓடி சொல்லித்தரேன். உதாரணத்துக்கு மருத்துவ அறிக்கை, சொத்து பிரகடனம், சேவை உடன்படிக்கை செய்கிற படிவம், விடுவிப்பு செய்யப்படக்கூடிய காலம், ரிலீஸ் பண்ணுற வேறு சேவிஸுக்கு வெளியில் ரிலீஸ் பண்ணுறது, யாரை ரிலீஸ் பண்ண இயலாது, அப்படியான சில தகவல்களை உள்ளடக்கியதாக நாளைக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? இந்த அளவில் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறேன். ஆஃப் ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் கதைக்கிறேன்.